அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன். தினம் ஒரு கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். சங்ககாலம் தொடங்கி பெரிய கோயில் நகரமாக தமிழகத்திலே அறியப்படும் சிறப்பு திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு உண்டு. உறையூரை அடுத்திருக்கக்கூடிய காவேரிக்கு நடுவிலே தோன்றியிருக்கும் துருத்தியாக தீவாக அரங்கமாக இருக்கக்கூடிய இந்த திருத்தலம்தான் வைணவ சமயத்தினுடைய தலைமை பீடமாக அறியப்படும் திருத்தலம். 2000 ஆண்டு வரலாற்றோடு தமிழக வரலாற்றோடு பின்னி பிணைத்திருப்பதுதான் திருவரங்கம் கோயிலினுடைய வரலாறும். திருவரங்கத்தை அறிந்து கொண்டால் தமிழக வரலாற்றினுடைய பெரும்பகுதிகளை நாம் அறிந்து கொள்ளலாம். அத்தனை வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருத்தலம் திருவரங்கம் பெரிய கோயில். அந்த பெரிய கோயிலாகிற திருவரங்கத்திலே வருடம் முழுவதுமே விழாக்கோலம் பூண்டிருப்பதை பார்க்கிறோம். கோயில் கணக்கின்படி பார்த்தாலும் கூட 360 நாட்கள் கொண்ட ஒரு ஆண்டு நாட்காட்டியிலே 330 நாட்கள் திருவிழாக்கள் நடைபெறுவதை கோயில் கணக்கிலிருந்து அறிந்து கொள்கிறோம். ஆண்டினுடைய எல்லா நாட்களும் ஏதோ ஒரு சந்நிதியில் ஏதோ ஒரு விழா நடந்து கொண்டே இருக்கும் சிறப்பு இந்த திருத்தலத்திற்கு உண்டு. இங்கே பிரம்மோற்சவம், கொடியேறி நடைபெறும் பிரம்மோற்சவம் மட்டுமே 3 பிரம்மோற்சவங்கள் நடைபெறுவதை பார்க்கிறோம். அது மார்கழி மாதத்திலே வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியை அடுத்து அது முடிந்த உடனே தை மாதத்தில் முதல் பிரம்மோற்சவம். அதற்கு பூபதி திருநாள் என்று பெயர். திருமாலை அந்த திருவரங்கநாதனை ராமன்தானே வழிபட்டான். அவனுக்கே வாய்த்த புனர்வசு நட்சத்திரத்தோடு கூடி நடைபெறக்கூடிய விழா. அதைத் தொடர்ந்து பங்குனி மாதத்திலே ஆதி பிரம்மோற்சவம் என்று சொல்லப்படும் திருநாள். அது முதலில் இங்கே கொண்டாடப்பட்ட பிரம்மோற்சவமாம். அதுவும் நான்முக பிரம்மன் அவன் சத்தியலோகத்திலே வைத்து இந்த ரங்கநாதரை வழிபட்ட போது அங்கேயே கொண்டாடிய பிரம்மோற்சவமாம். பிரம்மலோகத்தில் கொண்டாடி அதே விழா பங்குனி உத்தரத்தோடு வரக்கூடிய அந்த விழா அயோத்தி மாநகரத்திலே சரையுநதி கரையில் கோசலையினுடைய அந்த நாட்டிலே தசரதன் அரண்மனையில் ரங்கநாதர் இருந்தபோது ராமனும் அவனுடைய தம்பிமார்களும் சேர்த்து கொண்டாடினார்களாம். அதன் பிறகு விபீஷணனாலே திருவரங்கம் தீவிற்கு வந்து சேர்ந்த ரங்கநாதருக்கு அங்கே இருந்த சோழ அரசன் முதலில் எடுப்பித்த விழாவும் இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய ஆதி பிரம்மோற்சவம் தான். மூன்றாவதாக பங்குனியை தொடர்ந்து சித்திரை மாதத்திலே ஒரு பிரம்மோற்சவம், விருப்பந்திருநாள் என்று கொண்டாடக்கூடிய பிரம்மோற்சவம். இப்படி 3 முறை கொடியேறி நடைபெறக்கூடிய விழாக்கள் திருவரங்கத்திலே உண்டு. மற்றைய 2ஐ காட்டிலும் பங்குனி மாதத்திலே நடைபெறக்கூடிய அந்த விழாத்தான் ஆதி பிரம்மோற்சவமாக வரலாற்று சிறப்பும் தொன்மையும் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அந்த பிரம்மோற்சவத்தில் இறைவன் பல்வேறு வாகனங்களிலே எழுந்தருளி வீதிகளில் வலமாக வருவார். அந்த உற்சவத்தினுடைய தனிச்சிறப்பு 6ஆம் நாள் மற்றும் 9வது நாள் விழா. அது என்ன சிறப்பு? ரங்கநாதனுக்கு அழகிய மணவாளன் என்ற ஒரு திருநாமம் உண்டு. இவன் தினம் திருமணக்கோலத்தோடு இருக்கும் ஒரு இளைஞன் எத்தனை அழகாக இருப்பானோ அதுபோலே நித்தியமும் அழகு நிரம்பியவராக மணவாளனாகவே காட்சி தருகிறார். பெயருக்கு பொருத்தமாக அவருக்கு பாண்டிய நாட்டிலிருந்து இளவரசியாக ஆண்டாள் நாச்சியாரும், சேர நாட்டிலிருந்து குலசேகராழ்வாருடைய மகள் சேரகுலவல்லியாகவும் மனைவிகளாக வாய்த்தார்கள். அதே போலே தான் விளங்கக்கூடிய சோழ நாட்டில் உறையூர் என்ற நகரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த சோழ மன்னனுடைய மகள் உறையூர் கமலவல்லி தாயார் சோழகுலவல்லியாக மனைவியாக வாய்த்தவள். அரங்கநாதனுக்கு பெரிய பிராட்டியாராகிற ஸ்ரீரங்க நாச்சியார் பட்ட மகிஷி முதல் மனைவியாக அவளைத்தான் தலைமையிடத்திலே கொண்டாடுகிறோம். அது தவிரவும் அடியார்களாக இருந்தவர்கள் அத்தனை பேரையும் அரங்கன் மனைவி போலேத்தானே வாரி அணைத்துக் கொள்ளுகிறான். அந்த அளவில் ஜீவாத்மாக்கள் எல்லாம் இறைவனை சென்று அடைந்து அவனுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாவத்தில் இருப்பதை தான் இத்தனை பேர்களையும் மணாளனாக இருந்து அவன் கைகொண்டதை கூறுகிறது. அதன்படி சேர சோழ பாண்டிய குலத்து இளவரசிகள் எல்லோரும் இங்கே வந்து அரங்கனை அடைந்தார்கள். அந்த வரிசையில் சோழகுலவல்லியாக அறியப்படுபவள்தான் திருச்சி மாநகரத்தை அடுத்திருக்கக்கூடிய உறையூர் என்ற பகுதியிலே கோயில் கொண்டு எழுந்தருளி இருக்கும் கமலவல்லி நாச்சியார். இவள் சோழ மன்னனுடைய மகளாக பிறந்தவள். இந்த சோழ மன்னன் தர்மவர்மன் என்று பெயர் கொண்ட புராண காலத்தில் அறியப்படும் சோழன். இவன்தான் திருவரங்கம் பெரிய கோயிலில் முதலில் திருப்பணி செய்து முதல் திருச்சுற்றை ஏற்படுத்தியவர். அவருக்கு தர்மவர்மன் என்று பெயர். திருச்சுற்றை ஏற்படுத்தி கோயிலை நிர்மாணம் செய்து கொடுத்து தான் பெற்ற மகளையும் அரங்கநாதனுக்கே மனம் முடித்து கொடுத்தாராம். அந்த பெண்ணிற்கு கமலவல்லி என்று பெயர். உறையூர் என்ற அந்த தலத்தில் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில் கொண்டிருக்கும் அந்த தாயாருக்கு பங்குனி மாதத்திலே வரக்கூடிய ஆயில்ய நட்சத்திரம்தான் ஜன்ம நட்சத்திரம். அவள் பிறந்த நாள்.
அரங்கனையே கணாளனாக கண்டு அவனை கணவனாக வரித்து திருமணம் செய்து கொண்டும் திருவரங்கத்திற்கு வராமல் தன் தந்தை வீட்டிலேயே அவள் தங்கியிருப்பதாக ஒரு பாவம். அதனால் ஆண்டிற்கு ஒரு முறை அவளுடைய ஜன்ம நட்சத்திர நாளில் அன்பு மனைவியை சென்று பார்த்து வருவதற்கு திருவரங்கநாதர் பல்லக்கிலே புறப்பட்டு ஸ்ரீரங்கத்திலிருந்து கிளம்பி காவேரி பாலத்தை கடந்து திருச்சி மாநகரத்திற்குள் வந்து பல்வேறு இடங்களிலும் மண்டகப்படி கண்டருளி இறுதியில் உறையூர் நகரத்திற்கு வருவார். உறையூர் நகரமே அன்று விழாக்கோலம் பூண்டிருக்கும். எங்கள் ஊர் மகள் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்ட இறைவன் மாப்பிள்ளையாக வருகிறார். அங்கே விருந்திற்கு வரக்கூடிய மாப்பிள்ளையை வரவேற்கும் விதமாக வீட்டிற்கு வீடு பந்தலும் தோரணமாக அலங்காரம் செய்து அரங்கநாதனை அத்தனை அன்போடு வரவேற்பார்கள். அன்று உறையூர் திருத்தலத்திற்கு உள்ளே எழுந்தருளி கமலவல்லி நாச்சியாரோடு எழுந்தருளி அவளோடு திருமணஞ்சனம் செய்து கொண்டு அவள் சேர்த்தி என்று சொல்லப்படும் அரங்கநாதனும் அவர் அருகிலே கமலவல்லி தாயாரும் வீற்றிருக்க அத்தனை அடியவர்களுக்கும் அங்கே அருள் தருவார்களாம். நினைத்து பாருங்கள், தன்னுடைய அன்பு கணவன் ஆண்டிற்கு ஒரு முறைத்தான் தன்னை பார்க்க வருவான் என்னும் போது அந்த ஆசையே வடிவாய் இருக்கக்கூடிய மனைவி எத்தனை பரிவோடு அவளை வரவேற்று அவருக்கு தமக்கு பக்கத்திலேயே ஆசனம் கொடுத்து அவரோடு கலந்து அங்கே பேசி அன்பு பரிமாறிக்கொண்டு இருப்பாள். உலகத்திற்கு தாயும் தந்தையுமாக அறியப்படும் இறைவனும் இறைவியும் அங்கே அழகான சேர்த்தி என்று சொல்லப்படும் வைபவத்திலே எழுந்தருளி இருக்க அத்தனை கோடி உயிர்களும் அங்கே சென்று பக்தர்களாக நின்று இறைவனை வழிபடுகிறார்கள். அன்றைய இரவு கமலவல்லி தாயாரை பிரிவதற்கு மனமில்லாமல் அன்போடு கூடி தன்னுடைய மாலை பட்டு முதலியவற்றை அவளுக்கு பிரசாதமாக கொடுத்து மனதோடு அவள் கலந்த நிலையில் அடுத்த ஆண்டு மீண்டும் உன்னுடைய ஜன்ம நட்சத்திரமான பங்குனி மாத ஆயில்யத்தன்று உன்னை வந்து காண்கிறேன் என்று கூறி அங்கிருந்து விடைகொள்வார் அரங்கநாதர். இரவெல்லாம் பிரயாணப்பட்டு நள்ளிரவு கடந்தபோது திருவரங்கம் நகரத்திற்குள் வந்து சேருவார். அதிகம் சப்தம் எழுப்பாமல் நேரே அரவணை அமுது செய்து உள்ளே சென்று சயனித்துக் கொள்ளுவார். இது 6ஆம் திருநாள். 7, 8ஆம் திருநாள் முடிந்து 9ஆம் திருநாள் பங்குனி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமியோடு கூடியிருக்கும் உத்திர நட்சத்திரம். எப்படி பங்குனி ஆயில்யம் கமலவல்லித்தாயாரின் ஜன்ம நட்சத்திரமோ அதுபோலே பங்குனி உத்திரம் பெரிய பிராட்டியார் என்று அறியப்படும் படிதாண்டா பத்தினியாய் விளங்கும் ஸ்ரீரங்கநாச்சியாரினுடைய ஜன்ம நட்சத்திரம். அன்றைய தினம் காலை வேளையிலேயே அழகாக அலங்காரங்கள் செய்து கொண்டு பல்லக்கிலே எழுந்தருளி வீதிகளை வலமாக வந்து அரங்கநாதர் ஸ்ரீரங்கநாச்சியாரை அவள் ஜன்ம நட்சத்திரத்தன்று பார்ப்பதற்காக வேண்டி ஆசையாசையாய் சந்நிதிக்கு வருவாள். ஆனால் தாயாரோ அரங்கநாதர் ஆசையோடு தன் சந்நிதியை நோக்கி வரும் வேளையிலே சந்நிதியின் தலைமை கதவுகளை அடித்து சாத்தி விடுவாள். வீட்டிற்கு வரும் யாரையும் இப்படி ஒரு முகமன் அறிவித்து நாம் அழைப்பது வழக்கமில்லை. விருந்தோம்பல் என்ற விதியெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. வருபவர்கள் எதிரியே ஆனாலும் முகமலர்ச்சியோடு அவர்களை வரவேற்க வேண்டும். ஆனால் இங்கே தன்னை காண்பதற்கென்று பரிசுகளோடு அங்கே வந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு தனி தலைவனான அரங்கநாதன் முகத்தில் அறைந்தார் போல் சன்னதி கதவுகளை அடித்து சாத்துவாள். அதுவும் தன்னுடைய பரிசனங்களாக தனக்கு தொண்டு செய்ய இருப்பவர்களை கொண்டு ஏவி விட அவர்கள் அரங்கந்தான் வருகிறான் என்பதை அறிந்தும் கூட கதவுகளை இடித்து சாத்துவார்கள். இப்படி 3 முறை உள்ளே செல்ல முயன்று 3 முறையும் கதவுகள் ஓங்கி அடிக்கப்பட்டதால் அங்கே விலகி நின்று விடுவார் திருவரங்கநாதர். சற்று நேரம் மௌனித்திருந்து அதன் பிறகு தான் வந்திருக்கும் நோக்கத்தை எடுத்துச் சொல்லி, உன்னுடைய ஜன்ம நட்சத்திர நாளான இன்றைய தினம் உன்னை பார்ப்பதற்கென்று ஆசையாசையாய் நாம் பல்லக்கிலே ஏறி இங்கே வந்து காத்திருக்க, நம்மை பார்த்து வார்த்தை சொல்லாமல் அன்போடு உள்ளே அழைத்து உபசரிக்காமல் கதவுகளை இப்படி முகத்தில் அறைந்து சாத்துவது விதிதானோ, இது நியாயமோ என்று இறைவன் கேட்க, உள்ளே இருந்து அங்கே ஸ்ரீரங்கநாச்சியாரினுடைய தொண்டிலே இருக்கக்கூடியவர்கள் மூலமாக அன்னையானவள் பதில் சொல்வாள். இன்று வந்ததெல்லாம் இருக்கட்டும், 2 நாட்களுக்கு முன்பாக விடியல் வேளையிலே குதிரை மேலே ஏறிக்கொண்டு எல்லா அலங்காரங்களையும் செய்து கொண்டு காவேரியை கடந்து போய் என்ன காரியம் பார்த்து வந்தீர்கள் என்பது மகாலட்சுமியினுடைய கேள்வியாக இருக்கும். வேறொன்றுமில்லை. அதற்கு 2 நாட்கள் முன்பாக 6ஆம் திருநாள் உறையூரில் இருக்கக்கூடிய கமலவல்லி தாயாரை சென்று பார்த்து அவளோடு ஒரு நாளெல்லாம் இருந்துவிட்டு அரங்கநாதன் வந்திருப்பார். அந்த செய்தியை ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு கொண்டு போய் சேர்த்திருப்பார்கள். இதனால் கோபம் கொண்ட தாயார் அவருடைய வருகையை மறித்து கதவுகளை அடைத்து உள்ளே வரவேண்டாம், செல்லுங்கள் என்று அறிவிப்பாள்.
இதை கேட்ட அரங்கநாதர், ஆஹா, உறையூருக்கு சென்று வந்த செய்தியை இங்கே யாரோ சொல்லிவிட்டார்கள், சரி சமாளிப்போம் என்ற எண்ணத்திலே, அம்மா, காவேரிக்கு அந்த கரையிலே இருக்கக்கூடிய நிசுளாபுரி என்ற க்ஷேத்திரத்தில் அடர்ந்த வனப்பகுதியில் அசுரர்கள் சிலர் அதம் செய்து வந்தார்கள். அவர்களுடைய அதகளத்தை தீர்க்க வேண்டி குதிரை மேலே ஏறி நாம் வேக வேகமாக சென்று அங்கே அந்த அசுரர்களை எல்லாம் அழித்து அங்கே இருந்த தபஸ்விகளுக்கு அருள் கொடுத்து நாம் மீண்டும் வந்தோம் என்று கூறுவார். இதை கேட்ட தாயார் எல்லா விஷயங்களையும் அறிந்து கொண்டவள், அப்படியானால் உங்கள் திருமேனி எங்கும் நகக்கீறுகள் எப்படி வந்தது என்று கேட்பாள். கமலவல்லி தாயாரோடு அங்கே இருந்தபோது ஏற்பட்ட நகக்கீறுகள் அதெல்லாம் உங்கள் திருக்கழுத்திலும் திருமார்பிலும் எப்படி வந்தது என்று கேட்க, அது அடர்ந்த வனப்பகுதி, குதிரை மேலே ஏறி வேக வேகமாக சென்றபோது முள்ளு நம் திருமேனியை கீறிவிட்டது என்பார் பெருமாள். அடுத்து தாயாரும், எப்போதும் அத்தனை பொலிவோடு இருக்கக்கூடிய உங்கள் திருமுகம் வாடி இருப்பதேன், உதடுகளெல்லாம் வெளுத்து போயிருப்பானேன், மார்பிலே இத்தனை மகரந்தம் எங்கிருந்து வந்தது என்று கேள்வி கேட்க, இவரும் குதிரையில் வேக வேகமாக சென்றபோது அங்கே இருந்த மரங்களிலிருந்த மலர்கள் மகரந்தத்தை பொழிந்தன. பகலும் இரவும் கண்விழித்து சம்ஹாரம் செய்ததாலே உதடுகள் உலர்ந்து போயும் திருமுகம் வாடியும் இருக்கிறது என்று இப்படி பொருத்தமாய் பல பொய்களை சொல்லுவார். தாயாரும் இது எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டு இன்னும் அநேக கேள்விகளை கேட்பாள். பட்டாடை கலைந்திருப்பானேன், திருமன்காப்பு கோணல் மானலாக இட்டுக்கொண்டிருப்பானேன் என்றெல்லாம் கேள்வி கேட்க எல்லாவற்றிற்கும் சமாதானம் சொல்லுவார் அரங்கநாதனும். இறுதியாக, இத்தனை சந்தேகம் உனக்கு இருந்தால் நீ எல்லா தேவர்களையும் அழைத்து வா, அவர்களை சத்தியம் செய்து தாண்டுகிறேன். இல்லையா, ஒரு கடலிலே நின்று கொண்டு சத்தியம் செய்கிறேன், ஒரு குடம் நிறைய பாம்பை கொடு, அதனுள்ளே கைவிட்டு சத்தியம் செய்கிறேன் என்றெல்லாம் சத்தியம் செய்யவும் விழைவார். ஆனால் தாயாரோ, எப்போது உங்கள் திருவடி தங்கள் மேல் படும் என்று காத்திருக்கும் தேவர்கள் நீங்கள் செய்யும் சத்தியத்திற்கு அங்கே பொருத்தமாய் தலைகவிழ்த்து நிற்பார்கள். பாம்பையே படுக்கையாக கொண்டிருக்கும் உங்களுக்கு குடப்பாம்புதான் விஷமாகி விடுமா என்றெல்லாம் சமாதானம் சொல்லி, எத்தனை சமாதானத்திற்கும் நாம் இறங்க மாட்டோம், நீங்கள் செல்லுங்கள் என்று மௌனித்து நின்று விடுவாள். அந்த நேரத்தில் என்ன செய்வதென்று தெரியாமல் திருமால் காத்திருக்கும் போது வைணவ சமயத்தின் தலைவராக அறியப்படும் நம்மாழ்வாருக்கு அருளப்பாடாகி அவர் அங்கிருந்து எழுந்தருளுவார். ஆச்சாரியர் அவர் அங்கே நின்று கொண்டு, பெருமானும் எம்பிராட்டியும் இப்படி ஊடி நின்றால் அவர்களுக்கு எந்த குறையும் இல்லை, ஆனால் இவர்கள் பிரிந்திருந்தால் நமக்கன்றோ இழப்பு என்று கூறி தாயாரிடம் வேண்டி கேட்டுக்கொள்வார். இவர் சர்வஜகத்துக்கும் சுவாமி, 10 இடத்திற்கும் சென்று வருபவர், அதனால் அவர் செய்த பிழைகளையெல்லாம் பொறுத்து நாங்கள் உங்கள் பிள்ளைகள் இருவரும் ஒன்று சேர்ந்து இருக்க நாங்கள் கண்டு அனுபவிக்க வேண்டி அவரை மனமிறங்கி வந்து மன்னித்து ஏற்றுக்கொண்டருள வேண்டும் எம்பிராட்டியே என்று தாயாரிடம் நம்மாழ்வார் முறையிடுவார். அதனால் மனமிறங்கி வந்த தாயாரும், நம் பெரியனான சடகோபனுக்காக நீங்கள் செய்த பிழைகளையெல்லாம் பொறுத்தோம் என்று கூறி கதவை திறக்க வேக வேகமாக பாய்ந்து உள்ளே சென்று நம்பெருமாள் தாயார் அருகிலே அமர்ந்து கொள்வார். அன்றைய தினம் தாயாரினுடைய உத்திர திருநாள். அந்த பிறந்த தினத்தை மிக விமர்சையாக கொண்டாடி வருடத்திற்கு ஒரு முறை அரங்கநாதனும் மகாலட்சுமி தாயாரான ஸ்ரீரங்கநாச்சியாரும் ஒரு சேர எழுந்தருளி இருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சியை லட்சம் அடியார்கள் கண்டுகளிப்பார்கள். பகல் பொழுதிலிருந்து இரவு வரை நீடிக்கக்கூடிய அந்த சேர்த்தி சேவையை, வருடத்திற்கு ஒரு நாள் அரை நாள் கிடைக்கக்கூடிய அற்புதத்தை அவசியம் தரிசித்துத்தான் அந்த அனுபவத்தை பெற வேண்டும். இருவரும் சேர்ந்திருந்த போதுத்தான் இதே நன்னாளில் ராமானுஜர் சரணாகதி கத்தியம் என்ற பெயரிலே இறைவியை முன்னிட்டு இறைவனிடம் சரணாகதியும் அனுஷ்டித்தார். அப்படி இருவரும் சேர்ந்திருக்கக்கூடிய காலம்தான் அடியவர்களுக்கு அருளை வாரி வழங்கக்கூடிய காலமாகவும் இருக்கும். இந்த விழாவிற்கு மட்டையடி விழா என்று பெயரிட்டு இதற்கு அழகான உரையாடல்களையெல்லாம் தொகுத்து ரசனையோடு கூடி திருவரங்கத்தில் ஆண்டுதோறும் ஒரு முறை நடத்தி வருகிறார்கள். அவசியம் சென்று தரிசிக்க வேண்டிய விழா. நாளைய தினம் மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.